பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். இந்த வசனத்தை பார்த்தோம்னா, இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் ரொம்ப காமா, ஜென்ட்லா, கைண்டா எப்போ நம்ம ஒரு கோபமா இருக்கிறவங்களுக்கு ரிப்ளை பண்றோமோ அப்ப அவங்களுடைய கோபம் தணிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே மாதிரி நம்ம ரொம்ப ஹாஷா, ரொம்ப லவுடா ரிப்ளை பண்ணும்போது அந்த கோபம் இன்னும் ஜாஸ்தியாகும் அப்படிங்கறது அந்த வசனம் அவ்வளோ கிளியரா சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்படிதானே? இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா, லைக் பைபிள்ல நாபால் அப்படிங்கிறவங்களும் டேவிட்டும் அவங்க 2 பேருடைய ஒரு இன்சிடென்ட்டை பார்த்தோம்னா, நாபால் அவங்களுக்கு ஆடு மந்தைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது டேவிட்டோட ஆளுங்க அதை பாதுகாப்பா பார்த்துடுறாங்க. அதுக்கு நன்றி கடனாக நாபால் கிட்ட லைக் நீங்க எனக்கு கொஞ்சம் உணவு காரியங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டேவிட்டோட ஆளுங்க அதுக்கு நாபால் ரொம்ப ஹார்ஷா அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப கடுஞ்சொற்களால் பேசி விடுறத நம்ம பார்க்கிறோம். அதை கேள்விப்பட்ட டேவிட் நாபாலை அழிச்சிடணும் அப்படின்னு, அவங்களுடைய எல்லா காரியங்களையும் அழிச்சிடணும் அப்படின்னு ஆட்களை அனுப்புறத பார்க்கிறோம். அப்படித்தானே? அப்படி அந்த செய்தியை கேள்விப்பட்ட நாபாலோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, லைக் ரொம்ப காமா, ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப கைண்டா போய் டேவிட் கிட்ட மன்னிப்பு கேட்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த டேவிட் அழிக்கணும்னு ஆட்களை அனுப்பின அந்த கோபத்தை அப்படியே தணிச்சு அவங்களுக்கு அந்த ஒரு தீமையான காரியம் விளையாதபடி டேவிட் மனசுல அமைதியை அவங்களுடைய ஒரு சின்ன ஆக்ஷன் ஆஃப் கைண்ட்னஸ் மாற்றுறது விதத்தை பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்குது. அப்படிதானே? அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு கோபமான சிச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல நமக்கு தாங்க முடியாத ஒரு காரியம் நடந்திருக்கலாம். அந்த சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி கைண்டா ஹேண்டில் பண்றோம், எவ்வளவு ஒரு காமா ஜென்ட்லா ஹேண்டில் பண்றோமோ அதை வச்சுதான் அந்த இன்சிடென்ட் ரொம்ப பிளஸடா முடியறதும் இருக்குது, இல்ல ரொம்ப கோபமாகி சண்டையில முடியறதும் இருக்குது. அப்படிதானே? இதே மாதிரி நம்மளுடைய ஃபேமிலி லைஃபா இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஃபைட் வரும்போது எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்றோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கருத்துடைய பிள்ளைங்களுக்கு. அப்படிதானே? நம்ம ஈவன் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், ஈவன்